வணக்கம். வேட்டையன் படத்தோட பிசினஸ் பத்திய செய்திகள் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. இந்த படம் அக்டோபர் 10ஆம் தேதி உலகெங்கும் 7,500 அரங்குகளுக்கு மேல வெளியாகுதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அப்ப கிட்டத்தட்ட அதை விட ஒரு 500 அரங்குகள் அதிகமாகவே கூட வெளியாகிற வாய்ப்பு இருக்கு. இது இந்தியில வந்து ஃபுல் ஃபிளட்ஜ்டு இந்தி படமா அத வெளியிடுறாங்க. அதற்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருக்கு. ஹிந்தி பெல்ட்ல அதாவது வட இந்தியாவுல மட்டுமே கிட்டத்தட்ட 3000 அரங்குகளில் இந்த படம் வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு லைக்காவுக்கு. ஏன்னா, அங்க பிவிஆர் மாதிரியான அந்த மல்டிப்ளெக்ஸஸ் இருக்கு இல்லையா? அந்த மல்டிப்ளெக்ஸுக்கும், லைக்காவுக்கும் ஒரு சின்ன அ பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா, அவங்க இந்தியன் 2 படத்த ஒப்பந்தத்த மீறி வந்து 8 வாரங்களுக்குள்ள Netflixல போட்டாங்க அப்படிங்கிறதுனால, மல்டிப்ளெக்ஸ்காரங்க அவங்களுக்கு கோஆப்பரேட் பண்ணுவாங்களா? அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. வேட்டையன் ரிலீஸுக்கு முன்னாடி இந்த பிரச்சனைகள வந்து சார்ட் அவுட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் சார்ட் அவுட் ஆச்சுன்னா, எல்லா மல்டிப்ளெக்ஸ் செயின்லயும் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. பிவிஆர், ஐநாக்ஸு அண்ட் சினிபோலிஸு, மிராஜ் இந்த மாரி அத்தன அ பி மல்டிப்ளெக்ஸ் செயின்லயும் வந்து இந்த படம் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அப்படி வெளியானா தான் இவ்வளவு திரையரங்குகள் கிடைக்கும். இல்லன்னா, அது லைக்காவுக்கு வந்து மிகப்பெரிய கஷ்டமா போயிடும். ஜெயிலருக்கு வந்து இந்த மல்டிப்ளெக்ஸ்ல எல்லாம் வந்து சைமல்டேனியஸா ரிலீஸ் ஆயிருந்தா, ஜெயிலர் வந்து ஆல்ரெடி வந்து மிகப்பெரிய ஒரு வசூலை பெற்றிருக்கும். அந்த மாரி ரிலீஸ் ஆகாதனால தான் வந்து ஜெயிலர் அந்த 700 கோடிங்கிறதோட நிக்க வேண்டியதா போச்சு. ஸோ இந்த படத்துக்கும் அந்த மாரி எந்த சிக்கலும் இல்லாம, அவங்களோட கண்டிஷன் படி அந்த ம ஓடிடி ரிலீஸ வந்து சரி பண்ணிக்கிட்டாங்கன்னா, வடக்குல வந்து இந்த படம் மிகப்பெரிய அளவில் வெளியாகும். வசூலும் வந்து சொல்ல வேண்டியதில்ல. அந்த அளவுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, இப்போ ஹிந்தியில வந்து இந்த வேட்டையன் படத்த பார்க்கறதுக்கு ஒரு பெரிய அ ஆர்வம் இருக்கு. அங்க ஏற்கனவே வந்து ஜெயிலர் ஏற்படுத்திய அந்த தாக்கம் இன்னும் தொடருது. இந்த படமும் வந்து அந்த மாரி ஒரு பெரிய ஹிட் படமா அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கறதுனால, வேட்டையன ரிலீஸ் பண்றதுல வந்து இந்தியில பெரிய ஆர்வம் இருக்கு. அதனால இந்த முறை லைக்கா வந்து அதிலும் சரியான முறையில வந்து செயல்படுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அ அடுத்தது வேட்டையினுடைய கேரளா பிசினஸ். இது வந்து இதுக்கு முன்ன எந்த படமும், எந்த மொழி, எந்த வேற வேற்று மொழி படமும் செய்யாத ஒரு பெரிய வியாபாரத்த வந்து அங்க இந்த வேட்டையனுக்கு வந்து நடந்திருக்கு. அ இதுவரைக்கும் அதிகபட்சமா அ மலையாளத்துல வந்து அ விற்பனையான பிறமொழி படம்னா அது கேஜிஎஃப் அப்படின்னு சொல்றாங்க. கேஜிஎஃப்க்கு பிறகு அதிக தொகை கொடுத்து ஒரு படத்த வந்து அங்க வாங்கியிருக்காங்கன்னா, அது வேட்டையன் தான். ஸோ இந்த நிலையில வேட்டையன் தான் டாப்ல நிக்குது. ரூ. 17,00,00,000 மலையாளம் ரைட்ஸ் அந்த படத்துக்கு வந்து கிடைச்சிருக்கு. கோகுலம் கோபாலன் அதாவது ஜெயிலர் படத்த ரிலீஸ் பண்ணார் இல்லையா? அவர் தான் வந்து இந்த படத்தையும் அங்க ரிலீஸ் பண்றாரு. ஏன்னா ஜெயிலர் படம் கேரளாவுல வெறும் 6,00,00,000க்கு மட்டும் தான் அவங்க அந்த படத்த வந்து குடுத்திருந்தாங்க. அதற்கு முந்தைய படங்கள்ல எதிர்பார்த்த பெரிய ப்ராஃபிட் இல்லன்ன உடனே சேஃபர் சைடா வந்து குறைந்த விலைக்கு தான் அந்த படத்த அந்த கோகுலம் சினிமாஸ் வாங்கியிருந்தாங்க. ஆனா, யாரும் எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய லாபம் வந்து அந்த படத்துல அவங்களுக்கு கிடைச்சது. எப்படின்னா, 6,00,00,000 போட்ட அவங்களுக்கு அங்க மொத்த பிசினஸ் அந்த ஜெயிலர் வந்து 60,00,00,000க்கு மேல சம்பாதிச்சது. அதுல டிஸ்ட்ரிபியூட்டர் ஷேராவே 40,00,00,000க்கு மேல வந்து அவங்களுக்கு வந்தது. அதனால தான் கோகுலம் கோபாலன் இந்த படம் பற்றி பேசும்போது, அ டபுள் இல்ல, ட்ரிபிள் பிளாக் பஸ்டர் ஜெயிலர் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். அந்த வெற்றியை அல்லது அந்த படத்தில் சம்பாதித்தது மாதிரியான பெரிய தொகையை வேற எந்த படத்திலுமே வந்து நாங்க சம்பாதிக்கல, வசூலிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவரு வெளிப்படையா பல பேட்டிகள் வந்து குடுத்திருந்தார். ஸோ அதே கோபாலன் தான் இப்போ கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிக தொகை குடுத்து வேட்டையன வாங்கியிருக்காரு. ஜெயிலரை விட 3 மடங்கு பிசினஸ் வேட்டையனுக்கு வந்து கேரளாவில் நடந்திருக்கு. இப்போ ஆந்திரா, கர்நாடகா இந்த பகுதிகள்ல வேட்டையனுடைய அந்த உரிமையை வாங்குவதற்கு மிகப்பெரிய ஒரு போட்டி நிலவுது. ஏன்னா, அவங்களுக்கு இந்த ஆண்டு மிகப்பெரிய லாபம் தந்த தமிழ் படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாராஜா தான் ஓரளவுக்கு வந்து அவங்களுக்கு லாபம் கொடுத்த படம். மகாராஜா, அப்புறம் தனுஷோட ராயன். இந்த 2 படங்களும் அவங்களுக்கு வந்து போட்ட காசுக்கு மேல வந்து அவங்களுக்கு கிடைச்சது. ஓரளவு திருப்தியான வசூல்ன்றதுனால, இதை விட பெரிய அளவுக்கு அவங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கான ஒரு சூழல் அமையாம இருந்தது. இப்ப கோட்டால எவ்வளவு லாஸ் அப்படின்னு நீங்க நெறைய பார்த்திருப்பீங்க. கேரளால மட்டுமே 30,00,00,000 இழப்பு அப்படின்றாங்க கோட்டுக்கு. அதேபோல
ஆந்திரா, கர்நாடகாவில எல்லாம் வந்து மிகப்பெரிய தொகையை சொல்றாங்க. இதெல்லாம் சேர்த்தாலே 100 கோடி வந்துரும் போல இருக்கு இழப்பு. அந்த அளவுக்கு பெரிய அ நஷ்ட கதைகள் வந்துகிட்டு இருக்கு. அதனால அந்த மாதிரியான ஒரு அ அ சூழல்ல இருந்து தப்பிக்கணும்னா, இந்த வேட்டையின் மூலம் கிடைக்கிற அந்த வசூல் தான் அவங்கள காப்பாத்துன்றதுனால, இந்த படத்த சேஃபரா அதே நேரத்துல நல்ல விலைக்கு வாங்குவதற்கான ஒரு போட்டி நடக்குது. ஸோ தியேட்ரிக்கல் பிசினஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேட்டையனுக்கு ஜெயிலர விட 3 மடங்கு பிசினஸ் வந்து இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது. அத நம்ம கண்கூட பார்க்கிறோம். அது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு தமிழ் படத்துக்கு கிடைச்சிருக்கிற பெருமை, அது ஒரு பக்கம். இன்னொன்னு திரை வர்த்தகத்துல ஈடுபட்டிருக்கிற பல அ பெரிய தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள், திரையரங்கு உரிமையாளர்கள் எல்லாருக்குமே வந்து இந்த ஆண்டு ஒரு ரிலீஃப் வேணும். இந்த தொடர்ச்சியான அந்த இக்கட்டிலிருந்து நம்ம விடுபட்டாக வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாயம் அவங்களுக்கு இருக்கு. அதுக்கு வந்து இப்போ அடுத்தடுத்து ஒரு 3 படங்கள், பெரிய படங்கள் இருக்கு. அந்த படங்கள அவங்க பெரிய அளவுல நம்புறாங்க. அதுல வேட்டையன் முதன்மையான இடத்துல இருக்கு. அதுக்கடுத்து விடாமுயற்சி இருக்கு. அதற்கடுத்து கங்குவா இருக்கு. ஆகவே இந்த படங்கள் மூலமாக ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு வந்து அவங்க நம்புறாங்க. இன்னொரு பக்கம் இந்த வேட்டையினுடைய அந்த முதல் பாடல் ஏற்படுத்தின வைப் பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். அந்த பாடல் வந்து மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்கு. இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 9 மில்லியன் பார்வைகளை இந்த பாடல் யூடியூப்ல பெற்றிருக்கிறது. அது அதை விட அதிகமான பார்வைகள் வந்து சோசியல் மீடியாவுல இதர பிளாட்ஃபார்ம்ல வந்து அந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு. அதுலயும் குறிப்பா இந்த ரீல்ஸ் கிரியேட் பண்றாங்க பாருங்க. ரீல்ஸ் கிரியேட் பண்றது, ஷார்ட்ஸ் கிரியேட் பண்றது, அதுல இந்த படம் மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்கு. இதுக்கு முன்ன எந்த படத்துக்கும், எந்த படத்தினுடைய பாடல்களுக்கும் இல்லாத அளவுக்கு இந்த படத்துக்கு மீம்ஸ் அண்ட் மீம்ஸ், ஷார்ட்ஸ், ரீல்ஸ் இது எல்லாத்தையும் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுவும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக அந்த ரீல்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அது குறிப்பா வந்து மலையாள அந்த பக்கத்துல இருந்து அங்க இருக்கிற அந்த இளைஞர்களும், அந்த பெண்களும் வந்து அந்த ரீல்ஸ கிரியேட் பண்ணி அந்த டான்ஸ் அவங்க வந்து இந்த பாட்டுக்கு ஏத்த மாரி அவங்க பண்ணியிருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே வியப்பா இருக்கு. அதாவது ஒரு 2, 3 ஸ்டெப் தான். ரஜினி அந்த பாட்டுல வர்றது ஒரு 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 30 செகண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவருடைய டான்ஸ். சிலர் வந்து இந்த டான்ஸ வந்து கிண்டல் அடிச்சானுங்க. ஆனா அவங்கள எல்லாம் வந்து நெத்தியில பலார்ன்னு அறையிற மாதிரி வந்து அந்த டான்ஸ் வந்து வைப் ஆயி போச்சு. அந்த டான்ஸ் அத்தன பேருக்கும் பிடிச்சு, அதே பாணியில அதே ஸ்டெப்ஸ வந்து போட்டு அவங்க வந்து இந்த ரீல்ஸ கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்மை காலத்தில் மட்டுமல்ல, எந்த காலத்திலுமே எந்த பாட்டுக்கும் இந்த அளவுக்கு அந்த சோசியல் மீடியாவுல ஒரு அ அந்த எஃபெக்ட் வந்ததில்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு வேட்டையினுடைய இந்த பாடல் சாதனை மேல் சாதனை படைச்சுக்கிட்டு இருக்கு. அந்த இன்னொரு பாட்டு வரும்போது, அது இன்னொரு ஹுக்கும் என்ற அளவுக்கு அந்த பாட்டு அமையும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாட்டு எழுதின சூப்பர் சுப்பு வந்து ஒரு மிகப்பெரிய ரஜினி ஃபேனுங்கிறதெல்லாம் திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. பட் அவர் வந்து ரஜினிக்கு பாட்டு எழுதும்போது, அவருக்குள்ள எப்படி எனர்ஜி வருது அப்படிங்கிறத அவரு பல பேட்டிகள்ல வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுதான் ரஜினியோட பவர். ரஜினியோட ஸ்பெஷல். அவர் வந்து எதிரிக்கும் கூட பலத்தை குடுக்கிற ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் அந்த பேர். அவரை வெறுப்பவர்கள் கூட அவர் பேர சொல்லி அவருடைய படங்களை பார்க்கும்போது வந்து ஒரு தனி எனர்ஜி அவங்களுக்கு கிடைக்கும். அது ரஜினியோட சிறப்பு அதுதான். இந்த படம் அதை மீண்டும் வந்து நிரூபிக்கிற மாதிரி இந்த படத்தினுடைய ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்ஸும் வந்து அமைஞ்சிருக்கு. வேட்டையன் வந்து இந்த ஆண்டின் பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் அப்படிங்கிற ஒரு பெருமையை பெறும் அப்படிங்கிறது இப்பவே நமக்கு நல்லா தெரியுது. இந்த படம் இன்னும் 28 நாட்கள் இருக்கு இந்த படம் வெளியாவதற்கு. அந்த 28 நாட்களும் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தனி செய்திகள் வந்து இந்த படத்த பத்தி வந்துகிட்டே தான் இருக்கும். ஏற்கனவே படத்துடைய சேட்டிலைட் ரைட்ஸு, படத்தினுடைய அந்த ஓடிடி ரைட்ஸு இதெல்லாம் வந்து பெரிய விலைக்கு விற்கப்பட்டிருக்கு. இப்போ அந்தந்த பகுதி ஏரியாக்கள வந்து விற்பனை ஆயிட்டிருக்கு. ஓவர்சீஸ் ரைட்ஸ் வந்து விரைவில் அது பற்றிய அறிவிப்பு வரும்னு எதிர்பார்க்கிறேன். இன்னும் அந்த 28 நாட்களில் வேட்டையன் நிகழ்த்துகிற அந்த வியாபார ஆச்சரியங்கள் வந்து நெறைய இருக்கு. அதை மீண்டும் அடுத்த வீடியோல வந்து பகிர்ந்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.